அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் மேல் கஷ்டங்களாக வந்து நம்மை பாடாய்ப்படுத்தும். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் என்பது மாதிரி வாழ்க்கையே பிரச்சனையாக என்ற சூழல் வரும் பொழுது கிரக கோளாறுகளால் ஏற்படும் தீமைகளை நீக்குவதற்கு மிகச்சிறந்த கை கொடுக்கும் பூஜை வேல்பந்தன பூஜை. அருணகிரிநாதர் சொல்லியது போல, வேலவனை நினைத்து வழிபட்டால் வேதனையாவும் மறையும் என்பதற்கேற்ப இந்த வேல்பந்தன பூஜை செய்தால் முருகன் அருளால் நவகிரக கோளாறுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும். இந்த பூஜையை அமாவாசை கழித்து வரும் ஷஷ்டி என்றோ அல்லது பௌர்ணமி கழித்து வரும் ஷஷ்டி என்றோ ஏதாவது ஒரு ஷஷ்டி நாளில் ஆரம்பித்து தொடர்ந்து 6 நாட்கள் காலையில் செய்தால் சிறந்த பலன் தரும். 6 நாட்கள் தொடர்ந்து செய்ய முடியாதவர்கள் ஒரு நாள் மட்டும் செய்யலாம். முதலில் ஒரு தாம்பாளத்தட்டில் திருநீரை பரப்பி அதன் மேல் சிவப்பு வர்ணப்பொடியாலோ அல்லது குங்குமத்தினாலோ இந்த வேல்பந்தன ஸ்லோகத்தை படத்தில் காண்பித்தது போல் வரைந்து எழுதி அந்த படத்தை சுற்றி மாலை சாற்ற வேண்டும். பூஜைக்கு உகந்த மலர்கள், தேங்காய், பழம், நிவேதனத்திற்குரிய சர்க்கரை பொங்கல் அல்லது பால், தினை மாவு இவற்றை எடுத்து வைத்து கொண்டு அன்றைய திதி, நாள், நட்சத்திரம் இவற்றை சொல்லி பூஜையை தொடங்க வேண்டும். முருகப்பெருமானின் படத்தை கிழக்கு முகமாக வைத்து படத்தை நன்கு அலங்கரித்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து படத்தின் இரு பக்கங்களிலும் 2 குத்து விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். படத்திற்கு எதிராக மனைப்பலகை போட்டு அமர்ந்து கொண்டு முதலில் விநாயகர் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விநாயகர் பூஜையை செய்து முறைப்படி தூப தீப கற்பூர ஆரத்தி செய்த பின்பு முருகனின் தியானத்தை, அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி பன்னீர் மலர்களாலோ அல்லது செந்நிற மலர்களாலோ முருகனுடைய 12 போற்றியை அர்ச்சனை பண்ண வேண்டும். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கார்த்திகேயா போற்றி, ஓம் வெற்றிவேலா போற்றி, ஓம் வேலமுகன் தம்பியே போற்றி, ஓம் கடம்பனே போற்றி, ஓம் சூரவதனா போற்றி, ஓம் சுந்தரி மைந்தா போற்றி, ஓம் அறுபடை பெருமானே போற்றி, ஓம் அரசின் புதல்வா போற்றி, ஓம் வேல் கொண்டாய் போற்றி, ஓம் மலைக்கடவுளே போற்றி என்று அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை முடிந்ததும் தேங்காய் உடைத்து தூப தீப நிவேதனம் செய்து ஒரு முறை கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். பின்பு முருகப்பெருமானை நினைத்து வணங்கி படத்தில் எழுதியுள்ள இந்த மந்திரத்தை 108 தடவை அந்த தட்டில் உள்ள எழுத்துக்களை பார்த்தபடியே படிக்க வேண்டும். ஓம் வால வேல விகாரவா, வார காமனை நாடிவா, வாடி நாடிடுமோ சிவா, வாசி மோகன வேலவா என்று படித்து முடித்த பின்பு 6 பன்னீர் இலையோ அல்லது மா இலைகளிலோ தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து 3 முறை ஆத்ம பிரதர்ஷனம் செய்து வணங்கிவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி விபூதி குங்குமம் எடுத்துக்கொண்டு முருகனின் திருப்புகளையோ கந்தசஷ்டி கவசத்தையோ அல்லது சண்முக கவசத்தையோ ஏதேனும் ஒன்றை படிக்க வேண்டும். பின்பு 6 குழந்தைகளுக்கு பூஜை செய்த பழங்களை சாப்பிட கொடுக்க வேண்டும். பூஜையின் நிறைவில் தடக்குற்ற வேல்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகச்சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே என்று சொல்லி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பூஜையை செய்ய நவகிரக தோஷங்கள் கோளாறுகள் விலகி முருகன் அருளால் நிம்மதி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.